சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த நிலையில் மதியம் 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை. 3 தனியார் கல்லூரிகள் மீது முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் வந்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூல் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்து உத்தரவு. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் நாளை காலை வெளியிடப்படுகிறது. இணைய வழி கலந்தாய்வு அட்டவணை விவரங்களையும் நாளை காலை உயர்கல்வித்துறை அமைச்சர் வெளியிடுகிறார். அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா ஏற்கப்பட்டதை தொடர்ந்து கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் காவல்துறை உயரதிகாரிகளின் மாநாடு 2வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து IPS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் முதலமைச்சர் விஜய் கரூர் பயணம். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்திக்கவும் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் திட்டம். அனைத்து மத்திய அமைச்சகங்களின் செயலாளர்களுடன் பிரதமர் மோடி இன்று மாலை 4 மணிக்கு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். ஆதார், பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு விதிகளில் நாளை முதல் மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. நாளை முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கட்டணம் செலுத்தாமல் ஆதார் எண்ணுடன் இமெயில் முகவரியை இணைத்துக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு. SIR பணிகள் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதப்பட்ட கடிதத்தில் திமுக கையெழுத்து. கடந்த 6ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருந்த நிலையில் திமுக உள்ளிட்ட 23 கட்சிகளும் கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளன. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்று திருமாவளவன் திட்டவட்டம். தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐந்து ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தாவேக ஆட்சி அமைந்த நாளில் இருந்து லஞ்சம், ஊழல் குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக தலைமையிலான கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் வரும், 3 மாதத்தில் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வரும், 3 வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும். ஜெயிக்க போகிறது யாருக்குன்னு இதான கேள்வி. தேர்தல் வரும், ஆனால் ஜெயிக்க போகிறது இந்த கூட்டணியாக இருக்க போகுது. இந்த கூட்டணி ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் ஊழல் லஞ்சம்ங்கிறத இந்த கடந்த 45 நாட்களில் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாற்றமாக பார்க்குறோம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கை திமுக MP TR பாலு வாபஸ் பெற்றுள்ளார். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் TR பாலுவிடம் மீண்டும் குறுக்கு விசாரணை நடத்தப்போவதாக அண்ணாமலை கூறி வந்த நிலையில் வழக்கு வாபஸ்.
அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில் நேற்று அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக திமுகவினர் மீது வழக்கு பதிவு. மேயர் பிரியா, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவித்துள்ளார். அரசியலுக்கு படிப்படியாக வருவேன் என்றும் சமூக வலைதள நேரலையில் அவர் கூறியுள்ளார். அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதான் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா? இல்லை, விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க, அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேறு எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு, அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி. விருதுநகரில் போலியோ சொட்டு மருந்து மையத்தில் ஆய்வு செய்வது போல் தாவேக்க நிர்வாகி ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரம். விருதுநகர் தாவேக்க மத்திய ஒன்றிய செயலாளர் முத்துவேல் கட்சியிலிருந்து 3 மாதங்களுக்கு நீக்கம். திருச்சியில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட 22 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொது கழிப்பறையில் போதை ஊசி செலுத்திய போது உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து காந்தி மார்க்கெட் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய யார்ட் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 27 ரயில்களின் சேவை முற்றிலுமாகவும் 15 ரயில்களின் சேவை பகுதியளவும் நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanthiTV@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanthiTV@dttv.in.